வரலாறு காணாத போட்டியால் அமெரிக்கா சீனா இடையில் வாணிப போர் முற்றி வரும் நிலையில் இரு நாட்டு தலைவர்களும் வரட்டு கௌரவம் பார்ப்பது நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. சீன பொருட்களுக்கு 125 விழுக்காடு வரி என அமெரிக்காவும், அமெரிக்க பொருட்களுக்கு 84 விழுக்காடு வரி என சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு வரியை புதிய உச்சத்துக்கு உயர்த்தியுள்ளன. டொனால்ட் ட்ரம்பும் ஜி ஜின்பிங்கும் பரம வைரிகள் கிடையாது. இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசினாலேயே பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் இருவருமே இறங்கி வர மறுக்கின்றனர். ட்ரம்பின் குணம் ஊரறிந்த ரகசியம். ஒட்டுமொத்த உலகமும் தன் கண் அசைவில் இருக்க வேண்டுமென எதிர்பார்ப்பவர். அப்படிப்பட்டவர் அமெரிக்காவின் நேரெதிர் போட்டியாளரான சீனாவிடம் இறங்கி போக வாய்ப்பில்லை. எனவே தான் ஜி ஜின்பிங் அழைக்கும் வரை மறுபேச்சுக்கு இடமில்லை என கூறிவிட்டாராம் ட்ரம்ப். ஆதிக்க குணம் வாய்ந்த சீனா தான் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும். அதுவரை தம்மை சமாதானம் செய்யும் முயற்சிகள் வேண்டாம் என வெள்ளை மாளிகை அதிகாரிகளுக்கே உத்தரவு பறந்துள்ளதாம். தவிர வரி அறிவிப்பு வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்பிருந்தே அமெரிக்கா சமிக்ஞை காட்டியுள்ளது. பெய்ஜிங் தான் அதனை கண்டுகொள்ளவில்லையாம். அதற்கு காரணம் புரியாமல் இல்லை. ஜி ஜின்பிங் சீனா முதலில் இறங்கி வந்தால் அமெரிக்காவிடம் மண்டியிட்டதற்கு சமமாகிவிடும். அப்படி நடந்தால் தான் ஒரு பலவீனமான தலைவர் என உலகம் பேசும் என யோசிக்கிறார். இந்த நீயா நானா போட்டியில் இப்படி இருவருமே வரட்டு கௌரவம் பார்ப்பதால் அதிகாரிகளும் தொழில்துறையினரும் கவலை அடைந்துள்ளனர். உலக வாணிபத்தின் இரு பெரும் சக்திகள் இப்படி முறைத்து கொண்டால் அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது அனைவரும் அறிந்தது. எப்படி இருந்தாலும் சீனா இறங்கி வந்து விடும் என்ற ட்ரம்பின் அசட்டு தைரியமும் கவனிக்கத்தக்கது. முட்டி மோதிக்கொள்ளும் இரு நாடுகளும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்னென்ன செய்யுமோ என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.